Change of variables, Cartesian to polar. Change of variables, Cartesian to polar. அப்போ கார்டீசியன் என்ன கிடைக்கும்? x, y to r, theta. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஏற்கனவே ஸ்டெப் வச்சுப்பீங்க. x equal to r cos theta and y equal to r sin theta. இதுதான் கார்டீசியன் டு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்மேட். அப்போ இதனுடைய ஜெகோபியன் கண்டுபிடிக்கணும். ஜெகோபியன் உங்களுக்கு தெரியும் என்ன வரும்? dx by dr, dy by dr, dx by t theta. அதாவது dனா இங்கே டோ, இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா இங்கே டோன்னு வரும். அப்போ டோ எக்ஸ் பை டோ ஆர், டோ எக்ஸ் பை டோ டீட்டா, டோ எக்ஸ் பை இங்கே டோ ஐ பை ஆர், அப்போ டோ ஐ பை டோ டீட்டா. சரிங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது என்ன கிடைக்குன்னா, நம்ம ஜெகோபியனோட கான்செப்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎக்ஸ் டிஒய்யை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் இன்ட்டு டிஆர் இன்ட்டு டி டீட்டான்னு எடுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஆர் இன்ட்டு டி டீட்டான்னு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு நார்மலாக இன்டெகிரேஷன் புரிஞ்சுக்கோங்க. இன்டெகிரல் இங்கே கார்டீசியன் டு போலார் மாற்றும்போது, அதாவது இன்டெகிரல் இங்கே டிஎக்ஸ் டிஒய்னு வரதை வந்து இங்கே போலாராக மாற்றும் போது, கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாற்ற சொல்கிறாங்க? ஆர் இன்ட்டு டி டீட்டா. சப்போஸ் இங்கே ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, சப்போஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு இருந்ததுன்னா, இங்கே சம் ஜி ஆஃப் ஆர் டீட்டான்னு ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இது ஒரு பேசிக் ப்ராசஸ் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் போலார், அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட் டு போலார் கோஆர்டினேட். சரியாம்மா? இதில் என்ன டவுட் இருக்கணும் இது வரைக்கும்?